ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சின்னதாக தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இது வந்து மருதாணி செடி ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. இங்கே ஒரு 7 days ரோஸ் இருக்குது. இது ஒரு நல்ல அழகாக வளர்ந்துட்டு வருது. ஆக்சுவலாக நிறையா பிரான்ச்சஸ் எடுத்து வளருது, பார்த்தாவே தெரியும் நீங்கள். ரொம்ப ஒரு அழகாக இருக்குது. இது வந்து ஒரு ஒரு ஃப்ளோரிபண்டா வெரைட்டி, ஜெடிகா ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவல் ஐடி வந்து கரெக்டாக தெரியல. நர்சரியில் வந்து ஜெடிகா ஆரஞ்சுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு நல்லா அதாவது துளிர் எடுத்து வளருது. கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா கிளாஸியாக இருக்குது லீவ்ஸ்லாம். இது வந்து ஒரு ரெட் கலர் ரோஸ், நல்லா அழகாக பூக்குது, குட்டி குட்டியாக நிறைய பூக்குது. இந்த செடி ஒரு 100 ரூபாயின்னு தான் நாங்கள் வாங்கினோம். 3 செடி வாங்கினேன் 300 ரூபாயின்னு சொல்லி. நல்லா பெரிய பெரிய செடியாக கிடச்சிது. ஒரு நல்ல வெரைட்டி அந்த ஆரஞ்சு செடிக்கா இது ஒன்று, அப்புறம் ஸ்ட்ரைப் ரோஸ் ஒன்று வாங்கினோம், நல்ல வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாத காற்றுல வந்து இந்த தென்னை மரம் சாஞ்சது பாருங்கள், எப்படி வேரோடு சாஞ்சிருக்கு அப்படின்னு. அங்கே பாருங்கள், வெத்தலை கொடி நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. நல்லா நிறைய வெத்தலை இருக்குதுல, நாட்டு வெத்தலை. நார்மலாக காரம் இருக்காது, நார்மலான காரத்தில் இருக்கும். அந்த மாதிரி வெத்தலை இது கடையிலெல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அந்த வெத்தலை தான். நல்லா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெத்தலை கொடி இப்படி அழகாக படர்ந்துருக்கு அப்படின்னு. ஒரு இது ஆக்சுவலாக அது ஒரு பலாமரம். நான் சின்ன பையன்லேருந்து இருக்குது அந்த பலாமரம். ரொம்ப ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 30 இயர்ஸுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. 30. எங்கள் அப்பா அம்மா சின்ன பையனில் வச்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருந்தாலும் 35 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் டோட்டல் இயர்ஸ். இது நல்லா நிறையா காய் பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்த்தாவே தெரியும் உள்ள. இதுக்கு முன்னாடி தனியாக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அதில் நல்லாவே தெரிஞ்சுது நிறைய காய் பிடிச்சிது. அது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்டாக. இப்போ வந்து இது வந்து இந்த வீட்டுக்கு சைடில் அந்த பாத்ரூம் அந்த தண்ணியெல்லாம் போகும் இல்லைங்களா, கழுவுற அந்த இதில் இருக்குது. இங்கே ஒரு செம்பருத்தி இருக்குது, ரெட் கலர் செம்பருத்தி. நிறைய பூக்குது. இவ்வளோ நிழல் கட்டி இருக்குது, இருந்தாலும் வந்து பூவை பாருங்கள் எவ்வளவு பூ இருக்குது அப்படின்னு. இங்கே ஒரு பிங்க் கலர் இருக்குது. இதுக்கும் கரெக்டான வெயில் வர்றதில்லை. புறம் வாழை மரம் பப்பாளி மரங்கள் நிறைய ஆயிடுச்சு அங்கே அந்த இடத்துல. அதனால் புறம் பிளாக் பண்ணிடுச்சு சன்லைட்டை. இருந்தாலும் பூத்துட்டு தான் இருக்குது. அது ஒரு நல்ல வெயில் படுற இடத்துல கொஞ்சம் மாற்றி வைக்கணும் குச்சியில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.